பாட்டை கேட்டா சார் நிஜமாவே நீங்க வந்து ஒரு தமிழ் ஆளு அதர் லாங்குவேஜ் பாட்டு பாடும்போது சொல்றேன், நீங்க இந்த தமிழ் ஆளு இவர் வந்து இந்த பாட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாடியிருப்பாரு அப்படின்னு தெரியவே இல்லை. ரொம்ப அசால்ட்டா அப்படி ஜாலியா பாடின மாதிரி இருக்கு சார். அதுதான் உங்ககிட்ட இருக்கிற கடவுள் கொடுத்த ஒரு வரம்னே சொல்லலாம். அது கடவுளுக்கும் அந்தந்த பாடலை எனக்கு கொடுத்து அவ்வளவுக்கு பொறுமையா வேலை வாங்கினா அந்த இசையமைப்பாளருக்கு தான் அந்த பெருமை சேரும். அந்த டகரு சாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் சாங் கன்னடாவில் வந்து டகரு, அது செம்ம ஹிட் ஆச்சு. அது 7 மணி நேரம் ஆச்சு அந்த சாங் பாடுறதுக்கு. அவர் சரண்ராஜ் சாருக்கு தான் அந்த பெருமை சேரும். ஏன்னா அது தப்பாக இந்த ஸ்டூடியோ ஆலப் ஸ்டூடியோவில் வந்து ஒரு வார்த்தையாக அப்படியே எனக்கு உள்ளுக்குள்ளே ஏற்றி என் வாய்ஸை மட்டும் அவர் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக வேலை வாங்கினார். அப்புறம் அன்றைக்கி பொறுமையாக என்னை வேலை வாங்கி என்னை பாட வச்சதுனால தான் இன்றைக்கி கன்னடாவில் 140 பாட்டுக்கு மேலே பாடிருக்கு சார். அந்த பாட்டு பயங்கரமான ஹிட், 100 மில்லியனுக்கு மேலே போயிருக்கு. ஆமாம் சார், அது வந்து 100 மில்லியனுங்கிறது சும்மா கிடையாது, அவ்வளோ பெரிய ஹிட் அந்த பாட்டே. அண்ட் இப்போது வந்துட்டு இந்த நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் சிங்கர்ஸ் பற்றி வெளி உலகத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ளேயே ஒரு சிங்கர் இருக்காங்க, அதுதான் அவங்க ஒய்ஃபு. அவங்கள பற்றி பேசலன்னா எப்படி? அவங்கள பற்றி பேசலைன்னா எனக்கு வீட்டில் சோறு போட மாட்டாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக பேசதான் ஆகணும். எப்படி சொல்கிறது, என் மனைவிக்கு நான் நன்றி சொல்கிறேன், அவ்வளோதான். அவங்களுடைய குடும்பத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன். நான் கரகாட்ட கலையிலேருந்து அவங்க வந்து ஒரு இந்த கரகாட்ட கலையிலே 2 பிரிவு இருக்காங்க. ஒருத்தவங்க கரகம் ஆடுறவங்க, இன்னொருத்தவங்க அந்த குரோன் குரத்தி ஆடுறவங்க. அப்போ அந்த கரகம் ஆடுறவங்களுக்கு வந்து அவங்க டான்ஸ் மட்டும் ஆடுனா போதும், அவங்க மைக்கை பிடிச்சி பேசணும் பாடணுங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படி தான் என் வைப்பு இருந்தாங்க. இந்த குரோன் குரத்திங்கிறது வந்து அவங்க ஆணுக்கு நிகராக பேசணும், ஆணுக்கு நிகராக பாடணும், அந்த இதெல்லாம் பண்ணணும். அப்போ அந்த கரகம் ஆடிக்கிட்டு இருந்தவங்கள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாற்றி இந்த குரோன் குரத்தியாக நான் ஏன்னா அப்போ பப்புன்னு கோமாளி ஆடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அந்த ஹீரோ அப்படிங்கிற இடத்துக்கு வந்தவொடனே அவங்கள ஹீரோயின் ஆக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கும் பயிற்சி கொடுத்துட்டு நானும் பயிற்சி எடுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது தான். அதுக்கப்புறம் என்னோடய ஆல்பத்தில் பாட வச்சேன். அதெல்லாம் இப்போ உள்ளது. ஃபஸ்ட்டு ஆத்தோரங்கிலேன்னு ஒரு இதில் அதில் வாயா கருவாயா முத்தந்தருவாயா கண்ணால் வளைய விரித்து வாழுறேன் வந்து விழுவேன்னு ஆசையோட பாடுறேன். இந்த மாதிரி நட்சத்திர இன்னும் ஒரு 2-3 பாட்டு அந்த பொண்ணும் என் ஒய்ஃபும் அவங்க அக்காவும் பாடியிருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பாட வச்சு அதுக்கப்புறம் சினிமாவில் கொண்டாந்து இறக்கி அவங்க முதல்ல பாடினதே ஜிகர்தண்டா படத்தில் கண்ணம்மா கண்ணம்மா சாங்கு, அதுக்கப்புறம் முண்டாசுப்பட்டி படத்தில் ராசா மகராசா பாட்டு, அதுக்கப்புறம் இந்த அனிருத் சாரோட நாங்கள் எல்லாம் சேர்ந்து ரங்கூன்னு ஒரு படத்தில் பாடியிருக்கிறோம். அவங்கள இப்போ நெருக்கி ஒரு 7-8 பாட்டு மேலே பாடியிருக்காங்க. நான் இசையமைச்ச படம் வைரி படத்தில் கூட வாட் ஆர் யூ டாக்கிங் லேடி என் ஸ்பீச்சை கொஞ்சம் கேளு, அதில் அவங்க சேர்ந்து பாடியிருப்பாங்க. அதான் சொல்கிறேன், அவங்க தான் பரம்பரை தொழிலாளி, நான் பஞ்சத்துக்கு வந்தவன். அப்படி என்னோட சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நான் சினிமா வெளி உலகம்னு தேடி வர போகும்போது குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்கணும். அப்படிங்கிறப்ப நீங்கள் போய் வெளி உலகத்தை நல்லபடியாக பாருங்கள், பிழைப்பை பாருங்கள், நான் குடும்பத்தை பார்த்துக்கிறேன்னு அவங்க அங்கே குடும்பத்தில் இருந்துக்கிட்டு அவங்க பண்ண சப்போர்ட்னால தான் இன்றைக்கி நான் வந்து வெளியில் என்னால் சாதிக்க முடிஞ்சு. இதனால் என்றைக்குமே நான் ரீதாவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன், நன்றியாக இருப்பேன். உங்கள் பொண்ணுக்கு வந்து ஒரு பாட்டு அப்பா வாயால் இன்னைக்கு பாட வைக்கணும்னு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. உங்கள் மகள் பாசங்கள் நேசங்கள், அப்படியா? அந்த லைனை அவங்க பாடணுமா, நீங்கள் பாடணுமா, அதை அவங்க கேட்கணுமா? பாடுங்க. அப்படியா? பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை, சுற்றமும் உற்றமும் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கை இல்லை, பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே, அழகாய் பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே, இன்னொரு ஒரு ஜென்மம் அது எடுத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வரம் கேட்பேன், யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் சுற்றமும் முற்றமும் கூட வரும், நான் வந்த பின்னாலும் நாம் சென்ற பின்னாலும் சுற்றமும் முற்றமும் பேரை சொல்லும், இந்த குடும்பம் ஒரு கோவில் அதில் நீதானே சாமி, இங்கு நினைவுகள் பல கோடி ஆனால் நீதான் பூமி, ஓ ஓ இப்போ தமிழா அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி உலகம் முழுதும் இருக்கிற எல்லா குடும்பத்துலேயும் இந்த பாட்டு ஒரு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அவங்க உறவு முறையை சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் போயிருக்குது. உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலுமே இந்த பாட்டை சொல்கிறாங்க. இந்த பாட்டை கொடுத்ததுக்கு நான் மியூசிக் டைரக்டர் இப்போ தமிழாவிற்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.